ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுத்தம் பண்ணியிருந்தோம் கைஸ். இந்த இடத்துல சுத்தம் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விட்டுருந்தோம். விட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் செட்டப் மாதிரி தான் கைஸ் அமைக்கலான் இருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடு பள்ளமெல்லாம் இருந்துச்சு. அந்த மேடு பள்ளம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சரி பண்ணிட்டோம் கைஸ். சரி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் அங்கங்கே அப்போல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு 2-3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விட்டுகிட்டே இருக்கும் கண்டினியூவாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ரொம்பவே தண்ணியே விடாமல் இந்த சைடு கிடந்துச்சா, மழை பெய்கிற டயத்தில் மட்டும்தான் தண்ணி வந்துருக்கும். மற்ற டைம்லாம் சும்மா தான் கிடந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா பெரிச்சாலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா பெரிச்சாலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேலையெல்லாம் பண்ணி வச்சாங்க. அங்கே பள்ளம் நோண்டி அது எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கோம். இந்த சந்திலையும் கொஞ்சம் வந்து இருக்குது, அதையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்டன் செட்டப் போடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடு இருந்துச்சு, அது வந்து அங்கிட்டும் இருந்துச்சு, அதை இடிச்சிட்டாங்களா முன்னாடி இடிச்சிட்டு தான் அந்த இடத்துல வீடு கட்டினாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா நான் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி சொல்கிற ஒரு இடுப்பளவுக்கு வந்து ஆழமாக இருந்த இடம் கைஸ். அது பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அப்படியே வந்து காலப்போக்கில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அதை ஃபில் பண்ணிட்டாங்க. பாருங்கள் கைஸ், நேற்று தான் இங்கே சரி பண்ணேன். எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்குள்ளே பெரிச்சாலை பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஹோல்ஸ் போட்டுருச்சு. இங்கிட்ட கொஞ்சம் வந்து நம்ம சுத்தம் பண்ணியிருக்கோம். இந்த சந்திலையும் இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து பூச்செடி மாதிரி ஏதாவது போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பாதி வரைக்கும் தான் நம்ம இது வரைக்கும் தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். இதுக்கு இங்கிட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து இன்னும் க்ளீன் பண்ணலை. அதை வந்து க்ளீன் பண்ணணும் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க கைஸ். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன தான் வீடியோஸ் போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷனாக வராது கைஸ். பசிக்கிற மாதிரி இருக்குது கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.
நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.